நம்ம ஆடைகள் அணியும் போது நல்ல அழகான ஆடைகளை அணியணும். அதுக்காக ரொம்ப விலை உயர்ந்த ஆடைகளை அணியணுங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஆடை வந்து நல்ல ஆடை அணியும் போது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை வரும். ஆடையில் வந்து நம்ம அலட்சியப்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம அழகையே நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். ஒருத்தர் ஆடையில் வந்து கவனமாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் அழகில் கவனமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ தன்னம்பிக்கையில் கவனமாக இருக்காருன்னு அர்த்தம். இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை வரும். ஆடை நம்ம அழகாக இல்லைன்னா அழகுங்கிறத வெறும் பாதி இது நம்ம ஆடை தான் காமிக்குது. பாதி உடல் அழகு, பாதி வந்து ஆடை அழகு. அப்போ 50% அழகு என்பது ஆடையை நம்பி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஆடையை வந்து நல்ல ஆடைகளாக பார்த்து அணியணும். அதாவது அசிங்கமான ஆடைகள் இருந்ததுன்னா அதை நம்ம வச்சிக்கக்கூடாது. நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிற ஆடைகள் நம்மக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது யார்ட்டையும் சரி நம்ம வாங்கிட்டோம், காசு கொடுத்து வாங்கிட்டோம், நல்லா இல்லைனாலும் அதை அப்பப்போ போட்டுட்ருப்பாங்க. ஒரு சட்டை நல்லா இருக்காது தெரியும், இது போட்டால் நல்லா இருக்கான்னு தெரியும், ஆனால் நம்மக்கிட்ட அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அது போடுற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அப்போ நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கிற ஆடைகள் எதாக இருக்குன்னா தன்னம்பிக்கை தருகிற ஆடைகள் மட்டும்தான் வச்சுருக்கணும் உங்கள் கையில். உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஒரு ஆடைகள் தருகிறதா, அதாவது ஒரு தன்னம்பிக்கை தராத ஆடைகளை நீங்கள் வச்சுருக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு தன்னம்பிக்கை தர மாட்டேங்குது, அதை போட்டால் எனக்கு சந்தோஷம் வர மாட்டேங்குது அப்படின்னா அந்த ஆடையை நீங்கள் வச்சிக்காதீங்க. வேறு யார்கிட்டயா தேவைப்படுறவங்ககிட்ட கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஆடையில் வந்து ஏன்னா 50% நமது தன்னம்பிக்கை எதை நம்பி இருக்கிறது? 50% ஆடையை தான் நம்பி இருக்குது. மீதி 50% நம்ம உடம்பை நம்பி இருக்குது. அதனால் வந்து நம்ம ஆடையை வந்து 50% ஆடை மீது நம்ம வச்சுருக்கிற அந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல, அது வந்து நம்ம அலட்சியப்படுத்திடக்கூடாது. நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுரும். அதனால் ஆடையில் வந்து ஒரு கவனம் இருக்கணும். நம்மக்கிட்ட வந்து நல்லா இல்லாத ஆடைகள் இருக்குல்ல, நம்மக்கிட்ட வந்து சரியாக இல்லாத ஆடைகள், நமக்கு பிடிக்காத ஆடைகள், அது எப்போவுமே உங்கள் கையில் வச்சுருக்காதீங்க. ஏன்னா எப்போவாது ஒரு வாட்டி நீங்கள் போட்டுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸை தேடும்போது அதை எடுத்து போட்டுப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்குதுன்றதுனால அதை வேண்டான்னு அதை போடக்கூடாதுன்னு உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. சமயத்தில் எடுத்து போட்டுப்பீங்க. அதனால் அதை உங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை ஆடைகளுமே உங்களுக்கு தன்னம்பிக்கை தருவதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த ஆடைகளாக இருக்க வேண்டும். பிடிக்காத ஆடைகளை நீங்கள் வச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு ஆடை என்பது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். அதாவது பிடிக்காத ஆடைகள், உங்களுக்கு பிடிக்காத உடைகள் என்பது உங்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். அதனால் தன்னம்பிக்கை தருகிற ஆடைகளை மட்டும்தான், உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை மட்டும்தான் நீங்கள் வச்சுருங்க. பிடிக்காத ட்ரெஸ்ஸை தேவைப்படுகிறவர்களுக்கு கொடுத்து விடுங்கள்.